வணக்கம். யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அந்தோணி பிள்ளை கிரேசியன். முதலில் தலைப்புச் செய்திகள். வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டத்தில் இறங்கிய மக்கள். வெளிநாட்டு நிறுவனங்களின் நலனுக்காக செயற்படுகின்றதா அரசாங்கம்? ஏனையின் வீதியில் 4 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி கோர விபத்து. மன்னார் மக்களின் வாழ்வாதாரம் குறித்து போராட்டம். அரசியல் பிரதிநிதிகளுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அழைப்பு. நீதித்துறையில் அதிரடி நடவடிக்கை. 30 நீதிபதிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை. இளைஞர் கழகங்கள் விவகாரம். ரணில் இறங்க இடையே கடும் கருத்து மோதல். துணை பாதுகாப்பு அமைச்சர் மீதான நம்பிக்கையில்லா பிரேரணை. சபாநாயகரின் பயணத்தால் தாமதம். சாட் முன்னாள் பிரதமருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஏனையின் நெடுஞ்சாலை கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மிரிசுவில் பகுதியில் நேற்றிரவு 4 வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் மேலும் 3 படுகாயமடைந்துள்ளனர். கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த கார் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இருந்து கிளிநொச்சி நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர், கூலர் வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஆகியவற்றுடன் மோதியதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. விபத்தில் உயிரிழந்தவர் 35 வயதுடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் வாகனங்கள் பலத்த சேதமடைந்தன. காயமடைந்த 3 சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். இந்த விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் நடத்தி வருகின்றனர். சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவின் உத்தியோகபூர்வ பயணத்தால் துணை பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜெயசேகரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை சமர்ப்பிப்பது தாமதமாகியுள்ளது என பாராளுமன்ற வட்டாரங்கள் இன்று தெரிவித்துள்ளன. சபாநாயகர் தற்போது கொழும்பிற்கு வெளியே இருப்பதால் பிரேரணையை சமர்ப்பிக்கும் பணி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலக வட்டாரங்கள் இந்த பிரேரணையை நாளை நண்பகலில் சமர்ப்பிக்கப்படும் என உறுதிப்படுத்தியுள்ளது. வடக்கு கிழக்கு அரசியல் பிரதிநிதிகள் அனைவரும் ஒன்றிணைந்து மன்னார் மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை மின்கோபுர திட்டம் மற்றும் கனியமணல் அகழ்வு நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் அழைப்பு விடுத்துள்ளார். எமது நிலம் எமக்கு வேண்டும் என்ற கோஷத்துடன் இந்த போராட்டம் எதிர்வரும் வியாழக்கிழமை ஆகஸ்ட் 14ஆம் தேதி காலை 9 மணிக்கு மன்னார் பசார் பகுதியில் நடைபெறவுள்ளது. மன்னாரில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் இது குறித்து மேலும் தெரிவித்ததாவது: மன்னாரில் செயல்படுத்தப்பட்டு வரும் 2ஆம் கட்ட காற்றாலை கோபுரம் திட்டம் மற்றும் கனிம மணல் அகழ்வு எதிராக இந்த போராட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்றங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்கள் அனைவரும் கட்சி வேறுபாடுகளை மறந்து மக்கள் நலனுக்காக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பங்கேற்பை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த போராட்டத்திற்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அனைத்து அரசியல் தலைவர்களும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார். நீதி சேவை ஆணைக்குழு 30 நீதிபதிகள் மற்றும் மாவட்ட நீதிபதிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற பல முறைப்பாடுகளின் அடிப்படையிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் நீதித்துறையில் பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள ஆணைக்குழு திட்டமிட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் இலங்கையின் நீதித்துறை அமைப்பின் செயல்திறன் மற்றும் வெளிப்படைத்தன்மையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் கடந்த 10 நாட்களில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான 6 நீதிபதிகளை ஆணைக்குழு இடைநீக்கம் செய்துள்ளது. முந்தைய அரசாங்கங்கள் தேசிய இளைஞர் மன்றம் மற்றும் இளைஞர் கழகங்களை அரசியல் ஆதாயங்களாக பயன்படுத்தியதாக இளைஞர் விவகார பிரதி அமைச்சர் அரங்க குணசேகர குற்றம் சாட்டியுள்ளார். இளைஞர் கழகங்கள் தற்போதைய அரசாங்கம் அரசியலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருந்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார்.
குணசேகரவின் குற்றச்சாட்டுகளின்படி கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்கவின் பிரச்சாரத்திற்காக தேசிய இளைஞர் மன்றத்தில் இருந்து பல மில்லியன் ரூபாய்கள் செலவிடப்பட்டுள்ளன. குறிப்பாக பிரச்சாரத்துடன் இணைந்த இசை நிகழ்ச்சிக்காக 536 மில்லியன் ரூபாய் செலவழிக்கப்பட்டதாகவும் அதில் 68 மில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாகவும் கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையில் தெரிய வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை இளைஞர் கழகங்களின் சம்மேளனத்தின் செயலராக இருந்த தரிந்தினாவின் ஐக்கிய தேசிய கட்சியின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டதன் மூலம் சம்மேளனத்தின் நிதி அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாகவும் குணசேகர தெரிவித்துள்ளார். அதே சமயம் தற்போதைய அரசாங்கம் 12,000க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இளைஞர் சங்கங்களை அமைத்து தேசிய இளைஞர் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளது. எதிர்க்கட்சி தலைமையை காப்பாற்ற முயற்சிக்கும் ரணில் விக்ரமசிங்க சில அரசியல்வாதிகளுக்கு எதிரான ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கையிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாகவும் குணசேகர மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னாரில் முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை திட்டம் மற்றும் எல்மனெட் அகழ்விற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று வவுனியாவில் மனித சங்கிலி போராட்டம் நடைபெற்றது. அபிவிருத்தியின் பெயரில் மக்களின் வாழ்வுரிமையை பறிக்கும் இத்திட்டங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். மன்னார் மக்களின் சத்தியாகிரக போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் வவுனியா வைத்தியசாலை சுற்றுவட்டத்திற்கு அருகில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இதில் காற்றாலைகளால் மீன்வளம் குறைந்துள்ளது, மீன்களின் இனப்பெருக்கம் பாதிக்கப்பட்டுள்ளது, மேலும் காற்றாலைகள் அமைக்கப்பட்டதால் ஏற்பட்ட வடிகால் அமைப்பு மாற்றங்கள் வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலத்தடி நீர் உவர்ப்பாவதற்கு காரணமாகியுள்ளன. காற்றாலைகளின் இரைச்சல் இடம்பெயர்ந்து வரும் பறவைகளின் வருகையை பாதிப்பதுடன் அவை காற்றாலைகளில் மோதி இறக்கவும் காரணமாகின்றன. மேலும் காற்றாலைகளின் ஒளி மாசுபாடு மக்களின் அன்றாட வாழ்க்கையில் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. மன்னார் மண்ணின் கீழ் உள்ள எல்மனெட், தோரியம் போன்ற கனிம வளங்களை அகழ்வது மன்னார் தீவையை மனித வாழ்வுக்கு தகுதியற்றதாக மாற்றிவிடும். இந்த திட்டங்களை பன்னாட்டு நிறுவனங்களின் லாபத்திற்காகவே செயல்படுத்தப்படுகின்றன, நாட்டின் தேவைக்காக அல்ல என குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தனர். வவுனியா சமூக நீதிக்கான வெகுஜன அமைப்பின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அரசியல்வாதிகள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொது அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். கடலே நம்பி தொழில்களை செய்து வாழ்கின்ற மக்களினுடைய வாழ்வாதாரமும் பொருளாதாரமும் பறிக்கப்படும். அதே நேரத்தில் அவர்களுடைய வசிப்பிட உரிமைகளும் பறிக்கப்படும். மற்றும் மன்னார் தீவில் உள்ள கடல் வளங்கள், பவளப்பாறைகள் போன்றன ஒரு அழிவுக்குள்ளாகின்ற நிலையிலேயே இட்டு செல்லப்படுகின்றது. அத்தோடு வலச பறவைகள் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற பறவைகளுக்கு ஒரு மரண பொறியாக இந்த காற்றாலை திட்டம் மாற்றமடையும். இதேவாறு இல்மனேட் அகழ்வின் காரணமாக அங்கு காணப்படுகின்ற கடல் நீரானது தரையின் கீழ் புகுந்து நிலம் உவராகின்ற தன்மைக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து சர்வதேச செய்திகள். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதி பதவிக்கு மீண்டும் போட்டியிடும் தனது பிரசாரத்தில் வாஷிங்டன் டிசியை சுத்தப்படுத்தவும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் சில திட்டங்களை முன்வைத்துள்ளார். தெருக்களில் வசிக்கும் மக்களை வெளியேற்றி குற்றவாளிகள் என கருதுபவர்களை சிறையில் அடைக்கப் போவதாக அவர் கூறியுள்ளார். இந்த நடவடிக்கைகள் வாஷிங்டனை முன்பை விட பாதுகாப்பானதாகவும் அழகாகவும் மாற்றும் என்று அவர் நம்புகின்றார். விரைவில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் வீடற்றவர்களுக்கு மாற்று இடங்கள் வழங்கப்படும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்ப் வீடற்றவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் குற்றவாளிகள் என கருதப்படுபவர்களை சிறையில் அடைப்பதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இந்த நடவடிக்கைகள் வாஷிங்டனை மிகவும் பாதுகாப்பானதாகவும் அழகாகவும் மாற்றும் என்றும் அவர் நம்புகின்றார். மேலும் விரைவில் இந்த திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் வீடற்றவர்களுக்கு மாற்று இடங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆப்பிரிக்கா நாடான சாட்டின் முன்னாள் பிரதமரும் எதிர்க்கட்சி தலைவருமான சக்சஸ் மஸ்ராவுக்கு கலவரத்தை தூண்டியதாக கூறி 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் சுமார் ரூபாய் 15 கோடி அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பு சாட் அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2021ஆம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தில் 30 ஆண்டுகளாக நாட்டை ஆண்ட அதிபர் இட்ரிஸ் டெபி எட்னோ கொல்லப்பட்டார்.
அதன்பின் அவரது மகன் மகாபத் டெபி ஆட்சியை கைப்பற்றினார். இந்த ஆண்டு தொடக்கத்தில் அவர் அதிபர் பதவியை சட்டப்பூர்வமாக மாற்றியமைதற்கு எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன. எதிர்க்கட்சி தலைவரான மஸ்ரா அதிபர் மகாமத் டெபியை கடுமையாக விமர்சித்தார். இதனை அடுத்து கடந்த மே மாதம் லோகூன் ஆக்சிடென்டல் பகுதியில் விவசாயிகளுக்கு கால்நடை மேய்ப்பவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. இதில் இரு தரப்பிலும் 35 பேர் உயிரிழந்தனர். இந்த மோதலுக்கு மஸ்ராவே முக்கிய காரணம் என குற்றம் சாட்டப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். தலைநகரில் உள்ள நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் உறுதியானதால் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள மஸ்ரா மேல்முறையீடு செய்ய போவதாக தெரிவித்துள்ளார். இத்துடன் யாழ்சிரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.